ஓகே, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் ரிட்டர்ன்ஸ் பிளஸ் growth. பட் அதையுமே தாண்டி அதுல இன்னும் ஒரு ஹிடன் பெனிஃபிட் இருக்கு. அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பெர்க்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்போ ரிலையன்ஸ் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது ரிலையன்ஸ் கம்பெனிஸோட ஷேர் வச்சிருக்கீங்க. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனியோட பிராண்ட்ல ஏதாவது நீங்க ஷாப்பிங் பண்றீங்க, அப்படி இல்லைனா ரிலையன்ஸ் கம்பெனியோட சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இல்லைனா பெர்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல அந்த மாதிரி ஃப்ரீ பெர்க்ஸ் இன்னும் எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் தராங்க, அண்ட் அந்த பிராண்ட்ஸ்லாம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அண்ட் அந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த பிராண்ட்ஸ் அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், ஃப்ரீ பெர்க்ஸ் எல்லாமே கொடுக்கணும்? இது ஜஸ்ட் கிமிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கிடையாது. இது ஒரு பிரில்லியண்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. லெட் மீ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் இனிஷியலாகவே ஒரு சின்ன கனெக்ஷன், ஒரு பாண்ட் வந்துட்டு ஏற்படும். அண்ட் அந்த பிராண்ட்ஸ் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண அந்த பிராண்டுக்கும் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் டெவலப் ஆகும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமராக மாறுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு லாயல் கஸ்டமராக மாறி இருப்பீங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் யூ வில் ஃபீல் ஸ்பெஷல் அண்ட் அந்த பாண்ட் வந்துட்டு இன்னும் எமோஷனலாக ஸ்ட்ராங்காக மாறி இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த கம்பெனியே உங்களது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்டடாக இருப்பீங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் போது உங்களுக்கே தெரியாமல், உங்களையே அறியாமல் இந்த பிராண்டை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க அண்ட் சோஷியல் மீடியாலையுமே ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ பேசிக்லி இன்டைரக்டாக நீங்கள் அவங்கள ப்ரமோட் பண்ணிட்டு இருப்பீங்க. Because you started to feel that it's your own brand, and word of mouth marketing is very powerful. So basically it's a win-win situation for both the side. எப்படி சொல்றேன் அப்படின்னா, கம்பெனிக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் கம் ஒரு லாயல் கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க, அண்ட் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் நமக்கும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ பெர்க்ஸ் ரெகுலரா கிடைக்கும் போது we feel special and we can save some money also. ஓகே, நான் கன்சாலிடேட் பண்ண லிஸ்ட்டில் 20+ இந்தியன் பிராண்ட்ஸ் இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ பெர்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டு தேர் ஷேர் ஹோல்டர்ஸ். அண்ட் இந்த லிஸ்ட்டை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அப்படி இல்லைனா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 90% ஆஃப் த டைம் நீங்கள் கம்பெனி தேடி போகவே வேண்டாம். உங்களுடைய டிமார்ட் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்க அந்த இமெயில் ஐடிக்கு அவங்களே அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனை மெயிலாக அனுப்பிடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் கீப் தட் மெயில் ஆக்டிவ். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெயில் எதுவும் வரல அண்ட் யூ வாண்ட் டு செக் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா சேம் வெப்சைட்லேயே கான்டாக்ட் அஸ் அப்படின்ற பேஜில் ஷேர் ஹோல்டருக்காகவே ஸ்பெஷலாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கான்டாக்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அது மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க இதை செக் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா FAQ, அதாவது frequently asked question அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அதுல இந்த மாதிரியான ஃப்ரீ பெர்க்ஸ், டிஸ்கவுண்ட்ஸை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க மெயில் மூலமா என்கொயரி பண்றீங்க அப்படின்னா நீங்க டிமார்ட் அக்கௌண்டோட லிங்க் ஆகி இருக்க அந்த மெயில் ஐடியில இருந்து மெயில் பண்ணுங்க. கம்பெனில இருந்து வர அந்த மெயிலேயே கூப்பன் கோட், எக்ஸ்பைரி டேட், வேர் அண்ட் ஹவு டு ரெடீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களால இந்த கூப்பன்ஸை ஈஸியா ரெடீம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கணும்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் ஒரு ஸ்மால் டிப், டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு உங்களோட மெயில் ஐடியில ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கங்க. கம்பெனில இருந்து வர இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் மெயில்ஸ் எல்லாமே அதுல ஆட் பண்ணிக்கங்க. சோ தட் உங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கும் அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைனலா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா ஸ்மால் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நான் இங்க தரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட், ஃப்ரீ பெர்க்ஸ், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் தராங்க அப்படின்றதுக்காக மட்டுமே ஒரு கம்பெனிலயோ ஒரு ஸ்டாக்லயோ தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, அவங்க ஃபியூச்சர் பிளான் என்ன, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட், ஃப்ரீ பெர்க்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் போனஸா மட்டும் தான் நீங்க இதை பார்க்கணும். அண்ட் நீங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புதுசா இருக்கீங்க அண்ட் இதை பத்தி நீங்க கத்துக்கணும், பட் உங்களுக்கு பெருசா டைம் இல்லை, பட் டீப் நாலேஜ் வேணும் அப்படின்னா என்னுடைய 3 hours லைவ் ஒர்க் ஷாப்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் இந்த 3 hours ஸ்பெண்ட் பண்றது மூலமா நீங்களே இண்டிபெண்டன்ட்டா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் ஆர் ட்ரேடிங் மைண்ட் செட் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீனை தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க.